பாஜகவினர் அடையாள அரசியல் மட்டுமே செய்வார்கள் என்றும் ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்ய மாட்டார்கள் எனவும் எம்பி ரவிக்குமார் விமர்சனம் செய்தார். விழுப்புரம் பாராளுமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக எம்பி ரவிக்குமார், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியாக இருந்து தமிழ்நாட்டை அமைதியான மத நல்லிணக்கம் கொண்ட மாநிலமாக பாதுகாக்க வேண்டும் என கூறினார். பாஜகவினருக்கு மத நம்பிக்கையும் கிடையாது, கடவுள் மீது மதிப்பும் கிடையாது என்றும் அடையாள அரசியல் மட்டுமே செய்வார்கள் என்றும் விமர்சனம் செய்தார். தேஜாஸ் ரயிலை விழுப்புரத்திலே 2 நிமிடம் நேரம் நிறுத்த வேண்டும் என்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019 முதல் தொடர்ந்து ரயில்வே அமைச்சரை, ரயில்வே துறை அதிகாரிகளை கேட்டு வருகின்றோம். 6 ஆண்டுகளாக இதுக்காக போராடி வருகின்றேன். அதை செய்யாதவர்கள் ஏதோ அந்த பெயரை மாற்றுகிறேன் என்று சொல்லி மாற்றுகிறார்கள். அது கந்தன் என்று பெயர் வைத்தாலும் சரி, அல்லது ராமன் என்று பெயர் வைத்தாலும் சரி, எதுவாக வேண்டுமானால் அது பெயர் வைத்துக் கொள்ளட்டும். விழுப்புரத்தில் அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மக்கள் அப்பொழுது தான் பயன்பட முடியும். அது பெயர் மாற்றுறதுனால மக்களுக்கு எந்த பயனும் வந்துவிடப் போவதில்லை. பாஜகவை எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு அடையாள அரசியல் மட்டும்தான் செய்வார்கள். ஆக்கப்பூர்வமான எதையும் செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவில் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அவர் பிரதமரான போது $1 1 ரூபாய் என்று ரூபாய் மதிப்பை உயர்த்துவேன் என்று மோடி பேசினார். அன்னைக்கு 60 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு அது 90 ரூபாயை தாண்டி விட்டது. ரூபாயினுடைய மதிப்பு இவ்வளவு வேகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் இவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த கையாலாகாத ஒரு ஆட்சி அங்கே நடத்தி கொண்டு வெறும் அடையாளவாதம் பேசிக்கொண்டு அதை மாற்றுகிறேன், இதை மாற்றுகிறேன் என்று பெயரை மாற்றுவதால் இதனால் எந்த பயனும் மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை.